சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் ஈரான் போரின் பின்னணியில் சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சினைகளில் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளனர். 2017க்கு பின் முதல் முறையாக ஒரு அமெரிக்க ஜனாதிபதி சீனா வருகை தந்த நிலையில் இரு தலைவர்களும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆழமான கருத்து பரிமாற்றம் நடத்தி புதிய பொதுவான புரிதல்களை எட்டியுள்ளனர். அடுத்த 3 ஆண்டுகளுக்கான மூலோபாய நிலைத்தன்மை கொண்ட கட்டமைப்பு உறவை உருவாக்குவது குறித்து அவர்கள் ஒப்புக்கொண்டனர். ட்ரம்ப் ஷி ஜின்பிங் ஈரானுக்கு இராணுவ உபகரணங்கள் வழங்க மாட்டோம் என்று கூறியதாகவும் ஹார்மூஸ் நீரிணையை திறந்த நிலையில் வைத்திருப்பதற்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் தெரிவித்தார். சீன வெளியுறவு அமைச்சகம் இந்த மோதலை தொடர்வதில் எந்த பயனும் இல்லை, விரைவான அரசியல் தீர்வு காண்பதே அனைவரின் நலனில் உள்ளது என்று வலியுறுத்தியுள்ளது. கப்பல் போக்குவரத்து பாதைகளை விரைவில் மீண்டும் திறப்பதும் நிரந்தர போர் நிறுத்தத்தை எட்டுவதும் அவசியம் என்று சீனா கூறியுள்ளது. பீஜிங்கில் நடந்த உச்சிமாநாட்டில் ஷி ட்ரம்பிற்கு வரவேற்பு விழா, பேச்சுவார்த்தை, தேவாலய பார்வை, தேநீர் விருந்து மற்றும் பனி உணவு ஆகியவற்றை ஏற்பாடு செய்திருந்தார். தற்போது பிராந்தியத்தில் காலவரையின்றி போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. மேலும் இதுபோன்ற உலகளாவிய செய்திகளுக்கு வேர்ல்ட் நியூஸ் இன் பிரீஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.